ஆராதனையின் ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து லூக்கா 24 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 24 அதிகாரம் 1 வசனம் முதல். புதிய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 122. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே இருந்த ஸ்திரீகளுமே. இன்னொரு வசனம் லூக்கா 18 அதிகாரம் 31-33. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வாசித்த இந்த வார்த்தையின்படி தகப்பனே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற வேத வாக்கியத்தின்படி தகப்பனே, அவர் உயிரோடு இருக்கும் காலத்தில் கர்த்தாவே சீசர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை தகப்பனே. அந்த வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் தகப்பனே. அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, அந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான உயிர்த்தெழுதலின் நாளில் தகப்பனே, எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய எல்லா இக்கட்டான நேரங்களிலும் உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் தகப்பனே, ஒரு குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய நீர் ஆராதனை நீர் அங்கீகரியும், நீங்கள் மகிமைப்படுகிறார் தகப்பனே. இந்த இடத்தை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க கர்த்தருக்கு உதவி செய்யும் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற நிலைமைகளை பார்க்கும்பொழுது தகப்பனே, பல கலக்கங்களும் போராட்டங்களும் எங்களுடைய மனதில் உண்டு தகப்பனே. இந்த மாதத்தின் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தையின்படி தகப்பனே, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீரே ராஜா. எங்களால் கர்த்தாவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தாவே எங்களுக்கு எப்படி இந்த நன்மையை புசிப்போம், நாங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்கிற கேள்விக்குறி தான் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிற ராஜா. கம்பெனியில் உள்ள சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும்பொழுது, உலகப்பரவான சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போய் கர்த்த நீர் அறிவீர் ராஜா. இருந்தும் தகப்பனே, நம்முடைய வார்த்தை எங்களை சொல்லுகிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீர் ராஜா. நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின்படி தகப்பனே, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஆராதனையில் தகப்பனே, பாடல் பாடும் பொழுதும் தகப்பனே, ஆராதிக்கும் போதும் நீர் மகிமைப்படுகிறார். உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. சாலமோன் ராஜா கட்டிய ஆலயத்தில் தகப்பனே, உங்களுடைய வஸ்திர தொங்கலால் கர்த்தாவே அந்த ஆலயத்தை மூடினீர் என்று வேதம் சொல்கிறது ராஜா. இந்த இடத்தையும் தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தால் மூடும் தகப்பனே. நாங்கள் வந்தவர்கள் வந்த விதமாக போய்விடாதபடி தகப்பனே, எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு நல்ல பதிலை கிடைக்கும்படி உங்களுடைய வார்த்தையினால் எங்களை தேற்றும் ராஜா. உங்களுடைய சமூகத்தில் வரும் தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற ராஜா. எஸ்ரா தகப்பனே, பழைய ஏற்பாட்டில் தகப்பனே, அவர் இந்த
பரிசுத்த வேதாகமத்தை தகப்பனே, அந்த வார்த்தைகளை மக்கள், அந்த இஸ்ரேல் மக்கள் கேட்கும்படி வாசிக்கும் பொழுது அவர்கள் அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது ராஜா. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நான் நடுங்குகிறோம் தகப்பனே. உங்களுடைய சமூகத்தில் தகப்பனே எங்களை நாங்கள் ஊற்றுகிறோம் ராஜா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே. உங்களுடைய ராஜ்யத்திற்காக கர்த்தாவே எங்கள் வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையில் தகப்பனே உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்ய ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பிரசங்கத்திற்காண்டி ஜெபத் கர்த்தாவே, வேத பாடத்துக்காண்டி வருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, போதகரை நீர் மறைத்து நீர் வெளிப்படுகிறாக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அவர் மூலமாக கர்த்தாங்கள் நாங்கள் கேட்க கர்த்தாங்கள் கிருபை செய்ய ராஜா. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதற்குடைய விடையாக இருக்கட்டும் தகப்பனே. எங்களை ஆற்றும் தேற்றும் உடைய வார்த்தையினால் எங்களை அரவணைத்துக் கொள்ளும் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பந்திக்காக உடைய சமூகத்தில் வருகிற ராஜா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய எல்லா குற்றங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலுக்காண்டி நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர் தகப்பனே. உடைய இரத்தத்தால் எங்களை கழுவு ராஜா. இந்த இரத்தத்தையும் இந்த அப்பத்தையும் நாங்கள் பானம் பண்ணும் பொழுது தகப்பனே, உடைய இரத்தம் எங்களுடைய சரீரங்களை முழுவதும் கழுவட்டும் தகப்பனே. உடைய கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும் ராஜா. பல சூழ்நிலை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனே, நீர் ஜீவனுள்ள தேவனாக எங்களோடு கூட இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பிள்ளைகளுடைய வசனங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களுடைய சபையில் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் தகப்பனே. அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய வசனங்கள் சொல்லும் பொழுது தகப்பனே நீர் மகிமைப்படுகிறார்கள். அவருடைய அன்பும் பிரசனமும் அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆராதனை கர்த்தாவுடைய சமூகத்தில் வைக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ மக்கள் வர தடைப்பட்டு இருக்கிற மக்களுக்காண்டி, வந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. விரைவாக வந்து இந்த முழு ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. எல்லா தடைகளையும் நீர் மாற்றிக்கொள்ளும். ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரையும் மகிமைப்படுகிறார்கள். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. துதி கன மகிமை எல்லாற்றையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுவே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன்
அவர் சொன்னார், இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட கண்கள் அந்த நாளில் திறக்கப்படலை, உணர்வடையாமல் இருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னதின்படி உயிர் தெழுந்தார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலியாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலியாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்கின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நாம் மேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோமா? இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி
வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாததென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலைக்கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாததென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலைக்கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நல் நாளிலும் கூட கிறிஸ்து இயேசுவின் வாழ்த்துதலோடு கூட இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னையோடு வெஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு, நாளையிலேருந்து இன்னையிலேருந்து என்ன செய்யலாம், நான்வெஜ்லாம். அந்த சந்தோஷத்தை குறித்து நான் கேட்கல. கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்தாரு? உயிர்த்தார். ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம்ல. கிறிஸ்து உயிர்த்தார் என்று இது எல்லாருக்கும் இந்த சத்தியம் வெளிப்பட்டிருக்குதா அப்படின்னா அநேக நேரம் அது என்ன, அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை. அநேகர் அறிந்திருக்கிறாங்க, ஆனால் விசுவாசிக்கிறார்களா என்று கேட்டா இல்லை. ஆனால் நீங்களும் நானுமோ அவரை அறிந்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர் உயிர் தெளிந்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த ஜனங்களால் அவர் என்ன செய்யப்பட்டாரு? அவர் குற்றம் சுமத்தப்பட்டார். ரோமர்கள் அவர்கள் தேவதூஷணம் பண்ணுகிறார்கள் சொல்லி என்ன செய்தான்?
பிலாத்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது கூட தன்னுடைய சொந்த ஜனங்கள் யூதர்கள் என்ன செய்தாங்க? அவரை சிலுவையில் அறையும் என்று உரத்த சத்தமிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சரித்திரத்தின் அடிப்படையில் கூட இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டதை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற சத்தியத்தை மூடி மறைக்கும்படி அநேக அதிகாரிகள் திட்டமிட்டாலும் கூட முடிஞ்சுதா? இல்ல, இன்னைக்கு நான் பேசக்கூடிய வார்த்தை ஆரம்ப ஜெபத்திலையும் ஆராதனை வேலையிலுமே முழுசா வந்துருச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை ஜஸ்ட் ஒரு என்ன செய்ய போறேன், பிட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். என்ன வார்த்தை என்று சொல்லி அவர்கள் தெளிவாய் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தான், உயிர்த்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அது நமக்கு நம்ம சிறு வயதிலிருந்து கொண்டாடுகிறோம் அந்த நாளை. அதுக்கப்புறமா என்ன நடந்தது நமக்கு யோசிக்கிறது இல்லை. அவர் உயிர்த்த பிற்பாடு ஏற்பட்ட ரகசியம் என்ன, அவர் உயிர்த்த பிற்பாடு, உயிர்த்தெழுந்த பிற்பாடு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்தது என்ன என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக நாம் வாசிக்க விரும்புகிறோம். பாருங்க, உலகத்தில் பிறந்த இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் இறப்பு தவிர்க்க முடியாத காரியம் இல்ல. ஆனால் வாழும் இந்த நாளில் நம்ம என்ன செய்யறோம்? சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு எப்படி உண்மையா இருந்ததோ அதே போல இறப்பு. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மரணிக்கும்படியாக நம்முடைய பாவங்களை ஏற்று இந்த உலகத்திற்கு பலியாய் மரணிப்பதற்காகவே பிறந்தார் என்பது என்னது? ஒரு அதிசயம். நீங்களும் நானும் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா வாழ்ந்துட்டு போனோம் சொல்லுமா இல்லையால, வாழணும், அதுதான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? இந்த உலக ஜனத்தின் பாவங்களை ரட்சிக்கும்படியாக மரணிப்பதற்காக நான் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சில அதிகாரிகள் அவர் என்ன செய்தாங்க? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை அவர்களுடைய சேவகர்களிடத்தில் காசு கொடுத்து என்ன சொன்னாங்க? அவர்கள் சீஷர்கள் வந்து களவாய் கொண்டு போனார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னாங்க. ஆனால் மரித்து 40 நாட்களாக அவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்தார்? தம்மை வெளிப்படுத்தினார். நல்லா யோசித்து பாருங்க. உலகம் அவரை மறைக்குதுன்னு சொல்லுது, மறைக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவரோ தம் சீஷர்களுக்கு, யாரு உலகத்துக்கு வெளிப்படுத்தல, தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். 1 நாளா 2 நாளா, எத்தனை நாள்? இப்பதான் சொன்னேன், 40 நாள். தன்னுடைய 12 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, 500 பேர்களுக்கு ஒரே நேரத்தில் என்ன செய்தாராம்? தரிசனமானார். அதுல இருந்து என்ன தெரியுது? அவருடைய மரணம் எவ்வளவுதான் மூடப்பட்டாலும் உயிர்த்தெழுதல் என்ன செய்தது? எல்லாவற்றிற்கும் காண்பிக்கும் பொருட்டாய் மாறிற்று. ஒருவேளை மரண தண்டனை அப்படின்னு நம்ம இன்னைக்கு யோசிக்கும் போது என்ன செய்யும்? வேதனை இல்லாம சாவடிச்சிடணும் அப்படிதான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல. மரண தண்டனை கொடுக்க ஒண்ணு என்னது? ஹேங்கிங், தூக்கு போடுறது இல்ல. கொஞ்ச நேரம் துடிச்சிட்டு உடனே இறந்துருவாங்க. இல்ல சில நேரம் சில தேசங்களில விஷ ஊசி போட்டு என்ன செய்யறாங்க? கொல்றாங்க. வேதனை தெரியாம கொல்றது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமோ மகா பயங்கரமான ஒரு தண்டனையாய் கருதப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய கடைசி மூச்சு வரையும் அந்த வேதனையும் வலிகளோடு கூட என்ன செய்யப்பட்டது? அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாராவது உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட நீங்க சொல்ல வேண்டியது என்னது? இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டாங்களா? உங்களெல்லாம் பார்த்தோன்னா ஆமா பாஸ்டர் கொண்டுட்டாங்க, அவர் பாவம் அப்படின்ற மாதிரி. அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும் அதை திருப்பி எடுத்துக்கொள்வதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுத்ததனுடைய காரணம் என்ன? பிதாவுக்கு தம்மை கீழ்ப்படுத்தினவராய் இருந்தபடியினால் மரணம் சம்பவிக்கும் போது கூட பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஒரு மகனாய், ஒரு குமாரனாய், ஒரு மனிதனாய், ஒரு தேவகுமாரனாய் இந்த பூமியில் என்ன செய்தாரு? அவதரித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, அவர் நமக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லும் போது என்னது? அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பாடுகளை இன்பமாய் ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளும்படி ஒரு நிகழ்வாக இருக்கணும். ஏதோ ஒரு இன்று அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத கொண்டாட்டம் மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் அவர் செய்த காரியங்களை குறித்து பார்க்கலாம். பாருங்களேன், திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து
வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஹல்லேலூயா. மூன்றாம் நாளிலே, வாரத்தின் ஓய்வு நாள். அப்ப என்னது? என்னைக்கு அவரை சிலுவையில் அறைந்தார்கள்? ஆமா, வெள்ளிக்கிழமை. வாரத்தின் ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா ஓய்வு நாளுக்கு ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள், அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான். ஓய்வு நாள் என்னவா இருந்தது? சனிக்கிழமையா இருந்தது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்யறாங்க? மரியாளும் மகதலேனா மரியாளும் கல்லறை இடத்துல என்ன செய்யறாங்க? வருகிறார்கள். என்னெல்லாம் கொண்டு வராங்க? நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கிறோம். அவர் தூப வர்க்கங்களை கொண்டு வராங்க, இல்ல வாசனை திரவியங்களை கொண்டு வருகிறாங்க. என்ன? ஒரு மனிதன் மரித்து போனா 24 மணி நேரத்தில் இருந்து 72 மணி நேரத்திற்குள் அவனுடைய சரீரம் என்ன செய்யும்? டீகம்போஸ் ஆகும். 24 மணி நேரத்தில் இருந்து 72 மணி நேரத்திற்குள் அந்த சரீரம் முழுமையா என்ன செய்யும்? டீகம்போஸ் ஆகக்கூடிய அந்த சமயத்துல 3ஆம் நாளிலிருந்து அந்த சரீரத்தில் வாசனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த 3ஆவது நாள், 3rd டே, அவர்கள் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு வாசனை திரவியங்களை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. பாருங்க, தேவனுடைய சரீரத்தை புழுக்கள் அரிப்பதற்கு அல்ல, உயிர்த்தெழும் வல்லமை உள்ள அந்த 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 செயல் நடக்கணும்னு கர்த்தருடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில மரித்து என்னுடைய வாழ்க்கை வெளியில தெரிஞ்சா அவமானம், வெளியில தெரிஞ்சா அசிங்கோன்ற நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அந்த வேளையில அற்புதத்தை என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். மனுஷருடைய எண்ணம் ஏதோ வெளிப்படையாய் நம்ம என்ன செய்யறோம்? வெளியரங்கமான ஒரு வாசனையை மாத்திரம் நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கிறோம். வெளியரங்கமான காரியங்களை மாத்திரம் பார்க்கிறோம். கர்த்தரோ அவர் உள்ளிருந்து செயல்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையில சொல்றேன், இவர்கள் செய்தது தவறு அல்ல. தன்னுடைய தேவனை அவர்கள் கனப்படுத்தும்படி சில காரியங்களை செய்யறாங்க. ஆனால் கர்த்தரோ அவர் மகிமைப்படுத்தும்படியாய் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது செயல்படுகிறது. ஒரு ஆமென் கூட கேட்கலையே. அதோ அவர் மரிச்சாரு, அவர் உயிர்த்தெழுந்தார் அல்ல, அந்த வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதை புரியாது இருக்கிறதுனால தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன பாடுகளை கூட என்னால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. காரணம், கர்த்தாவே நான் உம்மை பின்பற்றுகிறேன், எனக்கு ஏன் இது நடக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இது நேரிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் நேர்த்தியாய் செயல்பட்டு உங்களை மகிமையின் பாத்திரமாய் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது? இங்க பூமி எதிர்ச்சி போல ஒரு பெரிய நடுக்கம், நிலநடுக்கம் வருது. இவர்கள் போகும்போதெல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த கல்லை யார் புரட்டுவா, எல்லாம் பார்க்கறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டு கல் புரண்டு இருக்கிறத பார்க்கறாங்க, தேவ தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கறாங்க. அடுத்த இந்த காரியம் நமக்கு நல்லா தெரிந்தாலும் கூட 5 மற்றும் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தை தான் உங்களோடு கூட நான் இன்னைக்கு பேச போறேன். அவர் இங்கு இல்லைன்றது அல்ல, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, இன்றும் ஜனங்கள் என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். அதனாலதான் நீங்களும் நானும் யாரு? விசுவாசிகள். சபையில் மாத்திரம் விசுவாசிகள் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தை கை கொள்ளுகிறவனாய் வாழும்போது தான் நான் விசுவாசி. இது ஏதோ ஒரு டைட்டில், ஒரு டைட்டில் கிடையாது. நான் விசுவாசி பிரதர் நீங்க அப்படின்னு கேட்கறது இல்ல. அல்ல, என்னுடைய விசுவாச வாழ்க்கை இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வருவதற்கு தான் நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? விசுவாசிகளா இருக்கிறோம். அவர் சொல்ல காரியம், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார் அவர் உங்களை குறிச்சு? நிதானித்து அறிந்து கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள் எல்லாம் வாக்கு தத்தம் வருஷத்துல உடனே வருஷம் முடிச்ச என்ன வாக்கு தத்தம் அட்டைய 1 மட்டும் இல்ல, 2 3 அப்படி நைஸா, இது எனக்கு, இது அப்படி இப்படின்னு ஒரு 2 3 ஏதாவது எடுத்துக்கிறோம்ல. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு கொண்டுதான் நமக்கு என்ன செய்யுது? டெஸ்டும் வருது. வார்த்தையை முதல்ல அவர் அருளுகிறார், அப்புறம் தான் அவர் போகிற இடத்தை நமக்கு காண்பிக்கிறார். போகிற இடங்களில் நம்ம போனோம்னா இந்த வார்த்தையை
கை கொள்ளுகிறபடியினால தான் அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார்னா இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்னு நீங்க சிந்தித்து பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஏதோ என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வேலை கிடைக்கணும், அது இது மாத்திரமல்ல. உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? என்னுடைய பிள்ளை தேவனை அறிந்தவனாய் இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஜெபமாய் மாறணும். என்னுடைய பிள்ளையை நீங்க கர்த்தர் நீர் அவர் சொல்கிற வேதம் அப்படிதான் சொல்லுகிறதுல, நம்முடைய பிள்ளைகளை அவர் தான் போதிக்கிறார். நம்ம எவ்வளவுதான் போதித்தாலும் கூட கர்த்தர் போதிக்கும் போது அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒரு சேஞ்சை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைகளை கர்த்தாவை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னெல்லாமோ சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீர் சொல்லிக் கொடுக்கிறது போல அமையாது. அப்போ அவர் சொன்னபடியே உயிர்த்தல். என்னெல்லாம் சொன்னாரு? நம்ம ஆரம்ப ஜெபத்துல கூட இதை வாசிக்க கேட்டோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 31 முதல் 34 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரியினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. காரணம் அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று உங்களுக்கும் எனக்கும் இது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காரியம். 34வது வசனம் தான். இயேசு கிறிஸ்து தனக்கு சம்பவிக்க போகின்ற காரியத்தை தன்னோடு இருந்த 12 சீஷர்களை அழைத்து, என்னை இத மாதிரிலாம் பண்ண போறாங்கப்பா, என்னை வாரினால் அடிக்க போறாங்க, நிந்தனை அவமானங்கள் எல்லாம் நான் சந்திக்கணும், கடைசியில என்னை என்ன செய்வாங்க? சிலுவையில் அறைய போறாங்க, ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னாரு. 34வது வசனத்துல பார்க்கிறோம், இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. எனக்கு பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு உணர்வு இல்லை அப்படின்றதுதான். உணர்வு இல்லை அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்குது. they don't understand. அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியல அப்படின்றது. அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. not understand. அடுத்தது என்னது? ஃபர்ஸ்ட் உணர்வில்லை. அந்த காரியம் அவர்கள், அந்த பொருள்கள் எப்படி இருந்தது? அவர்களுக்கு மறைவாய், ஹிடனா இருந்தது, மறைவாய் இருந்தது. அவர் சொன்னதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த 3 காரியம் தான் இன்னைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம உடனே யோசிக்கிறோம், சீஷர்கள் பாருங்க கூட இருந்து எவ்வளவு சொல்லி இருக்கிறாரு, ஆனா அவங்க பாருங்க ஒரு மரமண்டைங்களா இருந்திருக்கிறாங்களே, இப்படிலாம் நம்ம திட்டி இருக்கிறோம். ஆனால் உண்மையான மரமண்டை பரவாயில்ல ஒத்துக்கிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் பிரத்யட்சமா எனக்கு வந்து இதை செய்யணும்னு நினைக்கிறோம். அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. தினமும் வேதம் வாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரா? பேசுறத நீங்க உணர்வடைகிறீங்களா? இல்ல இன்னும் ஹிடன் அப், வேதத்தை படிக்கிறேன் பாஸ்டர், ஆனா இன்னும் எனக்கு அது சரியா விளங்கவே இல்லை, புரிஞ்சு கொள்ளவே முடியல, எனக்கு அதை அறியக்கூடிய அதை அறிந்து கொள்ளவே என்னால என்ன செய்யல முடியல. முள்ளுள்ள ஒரு மீன் உங்க கையில கொடுத்தா என்ன செய்யும்? இதை எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியல, அதனால இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுமா? இல்ல, திரும்பி பாக்குறதுக்குள்ளர மீன் தனியா முள்ளு தனியா சாப்பிட தெரியுதா? உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்குதோ அதற்கேற்றபடி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும். எத்தனை பேர் ஆலோசனை கர்த்தர் இடத்துல போய் கேட்டிருக்கோம்? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் தெரியும், இதை நான் செஞ்சிட முடியும், ஆனால் இருந்தாலும் உம்மிடத்துல ஒரு ஆலோசனை கேட்கிறேன். எத்தனை பேர் கேட்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுகிறோம், நம்ம பாடணும், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ள இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய செயல்கள், சிந்தைகள், பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மளுடைய செயல்கள் மாறும். உயிர்த்தெழுந்தார் என்று இன்னைக்கு நல்லா சந்தோஷமா கொண்டாடிட்டு போறது மாத்திரம் அல்ல, கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர் பிறப்பு எவ்வளவோ அதற்கு மேலாக அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிறந்ததனுடைய நோக்கமே இதுதான்.
ஒரு குழந்தை பிறப்பதே இது நமக்காக மரணிப்பதற்காக தான் அந்த குழந்தை பிறந்துச்சு. நம்ம குழந்தை பிறந்துனா நம்ம அந்த குழந்தை வாழ வைப்பதற்கு நம்ம அநேக பிரயாசப்படுறோம். ஆனா ஒரே ஒரு குழந்தை மரணிப்பதற்காக, உங்களுடைய என்னுடைய உலக ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கும்படியாக ஒரே ஒரு குழந்தை இந்த பூமியில் அவதரித்ததை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததை மாத்திரம் சொல்லல, அவர் பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் பூமியில் எங்கும் செய்து உலாவி என்ன செய்தாரு? அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் என்று சொல்ல வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை வேத வசனங்களை நாம் படிக்கிறோம், எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம், எத்தனை கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்கிறோம். சரி, ஏன் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை? ஏன் அவர்களுக்கு அது மறைவாய் இருந்தது? ஏன் அவர்களுக்கு அது அறியப்படாமல் இருந்தது? அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் இருந்தது என்ன தெரியுமா? இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் சம்பவிக்க கூடாது. இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு விளங்கி கொள்ள முடியல, மறைவாய் இருந்தது, உணர்வில்லாமல் இருந்தது, அறியாமல் இருக்கிறேன் அப்படின்னா சில பகுதிகளை நாம் என்ன செய்யறோம்? ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம். நலமானதை மாத்திரம், எனக்கு எதெல்லாம் தேவைகளோ அதை மாத்திரம் நாம் பற்றி கொள்கிறோம். கர்த்தருடைய தேவை என்ன என்பதை நாம் அறிந்து செயல்படுவதை நாம் என்ன செய்யறோம்? தவிர்க்கிறோம். ஹல்லேலூயா. சில வேதனைகளின் மத்தியில் கர்த்தர் கொண்டு போவார்னா நம்ம உடனே அந்த பேஜை மாத்திரணும். சிலர் நம்ம கடைசி பாட்டு பாடணும்ல, மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், அடுத்தது என்னது? ஐஸ்வர்யம் யாவும். இந்த வார்த்தை பாடும்போது நிறைய பேருக்கு ஒரு பயம், ஐயோ அந்த பாட்டு அப்படியே வாய்க்குள்ளே வரும், வார்த்தையே வராது. ஏன்னா என்னது? ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்றோமே, கடவுளே இது ஜெபமா நினைச்சு இதை கேட்டுற போறீரு இல்ல, மற்றதெல்லாம் சத்தமா இருக்கும், ஐயோ அப்படின்றோம். இதை கேட்டு பதில் அளிச்சுட போறீங்க கர்த்தாவே அப்படின்ல. நமக்கு நல்லமானதை மாத்திரம் எனக்கு நலமானதைனா எனக்கு தேவையானவர்களை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? முழுமையான கீழ்ப்படிதல் தான் என்னை மகிமைப்படுத்தும் ஸ்தானத்திற்கு நேராய் கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். பிதாவாகிய தேவன் அவர் எல்லா மனுஷர்களை காட்டிலும் அவருடைய குமாரனை மேன்மைப்படுத்தியதனுடைய நோக்கம் என்ன? அவர் முழுமையாய் கீழ்ப்படிந்தார். போன வாரம் நம்ம பார்த்தோம், மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த உயிர்த்தெழுதல் நடந்தது. இதை எந்த சூழ்நிலையிலும் தேவனும் என்ன செய்திருக்கலாம்? தடுத்திருக்கலாம். குமாரனாகிய கிறிஸ்துவ என்ன செய்திருக்க முடியும்? தடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்து விடுதலை செய்யும்படியாக நடந்தாயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரணத்தின் மூலமாய் உங்களுடைய என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? நிவர்த்தி செய்யப்பட்டது. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோமோ, மனம் திரும்பி அவரிடத்தில் சேர்கிறோமோ, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுகிறது. அப்போ இவர்களுக்கு ஏன் அந்த காரியம் நடக்கல? இல்லை, ஏன் அதை அறிந்து கொள்ளவில்லை? ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை? ஏன் அதற்கு மறை பொருளா இருந்தது, புதையலா இருந்தது, மறைவாய் இருந்தது? இன்னைக்கு அநேகருடைய வேத வாசிப்பு மறை பொருளா இருக்குதுன்னா நான் இன்னும் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை அவருடைய கண்ணோட்டத்தில் நான் படிப்பேனே என்றால் அவர் எனக்கு வெளிப்படுவார். அவர் தேடுகையில் நீங்க என்ன செய்வீங்க? அவரை கண்டடைவீர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை கண்டுகொள்வது அவரை போல மாறுவதற்காக தான். நான் தேவனை பார்த்துட்டேன், எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னு சொல்லி மற்றொரு நான் பெரிய எனக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. அவர் உங்களுக்கு வெளிப்படும் போது அவரை போல நீங்களும் மாறணும்னு தான், நானும் மாறணும்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? வாஞ்சிக்கிறார். பாருங்க, அடுத்த காரியம், ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி இந்த நாளுக்குரிய செய்திக்கு நேராய் போலாம். மறுபடியும் லூக்கா 24 அதிகாரத்தின் 13 வசனத்தை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு எனும் கிராமத்துக்கு போனார்கள். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டார். அந்த செய்தியை கேட்டு எல்லா சீஷர்களும் கூடிய வந்து என்ன செய்தாங்க? அவரை பார்க்கும்படி, இல்ல அந்த கடைசி நேர சம்பவத்தில் பங்கு பெறும்படி வருகிறாங்க. 3 நாளுக்கு பிற்பாடு அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் இழந்து போச்சு. இனி ஒன்னும்
வாய்ப்பு இல்லை, இனி நம்மளுடைய வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லி அவங்க போறாங்க. அன்றைய தினத்துல என்ன 2 பேரு எம்மாவு ஊருக்கு என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. அடுத்த வசனத்தை படிக்கலாம். 14. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவர்கள் துக்கத்தோடு கூட ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் நடந்து போகிறார்கள். அவர்களோடு கூட என்ன செய்தாராம், இயேசு தாமே. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மட்டும் தான் நடந்து போறீங்கன்னு நினைக்கிறோம். இந்த பிரச்சனை, பாடுகள், இந்த ஃபெயிலியர் எனக்கு மட்டும் தான் நினைக்கிறோம். எனக்கு இந்த வேதனை எனக்கு மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவனை கொண்டாடுகிற உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். நீங்க போகின்ற இந்த கடுமையான சூழ்நிலை கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்றார். வெறும் கொண்டாட்டத்தோடு நிறுத்தி கொள்ளாதீங்க. அந்த வெறும் செலிப்ரேஷன் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனால் விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்னது, இன்று அவர் என்னோடு. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியுது. மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படும் போது அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை பரிசுத்த கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்றார், அவர் இருக்கிறார். யாரெல்லாம் அவர் நாமத்தினால கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். இவர்களுடைய கவலையோடு கூட நம்முடைய எதிர்பார்ப்போடு கூட இந்த தேவனை பின்பற்றினோமே, அவர் உண்மையுள்ள தேவனுடைய குமாரன் என்று, தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு இப்படி நேர்ந்ததே. அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியல, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன எனக்கு புரியல, சரியா விளங்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் வந்துட்டு தான் இருக்கிறார். சில நேரம் we fail to recognize that God's presence. நாம் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அநேக நேரம் அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தை நாம் என்ன செய்யறோம், ஏன் எனக்கு இது நடக்கணும்? நான் சொல்றேன், என்ன நடந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு மாத்திரம் இருந்ததுன்னா, உங்களை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கும் வரையும் உங்களை என்ன செய்ய போறது இல்லை, கைவிட மாட்டார். இந்த மாசத்துல நம்ம சொன்னோம்ல, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கான்ட்ராஸ்டான ஒரு வார்த்தை தான். கடினமான சூழ்நிலைகளில் தான் கர்த்தர் எனக்கு யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். இந்த சூழ்நிலையிலும் கூட பாருங்க, இந்த எம்மாவு சீஷர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க, வருத்தத்தோடு கூட அவர்கள் ஒருவரை ஒருவர் சம்பாஷித்து கொண்டுச்சா, என்னெல்லாம் நம்ம நினைச்சோம், என்னெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம், ஆனா ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அங்க போறாரு பாருங்க. அடுத்த வசனம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சில நேரம் சில சூழ்நிலைகளில கர்த்தர் சிலர் கண்களை என்ன செய்யறாரு, மறைக்க தான் செய்யறாரு. ஆனா நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா இருக்கணும், எந்த இருளான சூழ்நிலையிலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நான் போகின்ற பாதைகள் எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலைகளை, மன கடினத்தை எனக்கு ஏற்படுத்தலாம், ஒரு அவமானத்தை கொண்டு வருவது போல இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு அவமானம் அல்ல, அதனுடைய முடிவு மகிமை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வசனங்கள் நமக்கு தெரிந்தது மாத்திரமல்ல, செயல்படுவதற்கு நேரா என்ன செய்யணும், தேவனிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு இந்த சூழ்நிலை, நான் இமீடியட்டா இந்த ஒரு பிரச்சனை வரும்போது உடனே நான் யாருக்கு போன் பண்ணலாம், இல்ல யார்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட உதவி கோரலான்னு அல்ல. இந்த பிரச்சனையில கர்த்தாவே, என்னுடைய அறைக்கு போய் நான் முழங்கால் படிட்டு இந்த சூழ்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? நான் விசுவாசிக்கிறேன், என் உயிரோடு எழுந்த தேவன் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனால் சூழ்நிலைகள் விரோதமா இருக்குது, இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க அப்படி கேட்பீங்கன்னா அவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறவரா இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னார், இதோ உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன். I will not leave you as an orphan. உங்களை திக்கற்றவர்களா நான் விட போறதில்லை, உங்களை வழி நடத்துவதற்காக தான் நான் என்ன செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன் ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டத்தோடு அல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உயிர்த்தல். உண்மையிலே இந்த ரிசரெக்ஷன் பவர் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், பத்திரமா வச்சுக்கிறோம். சில நேரம் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கோம், சில பொருளை வச்சிருப்போம், ஆனா தேவைப்படும் போது எங்க இருக்குன்னு தெரியாது. அது மாதிரிதான் இன்னைக்கு நிறைய நேரம் தேவைப்படும் போது அது எங்க இருக்குன்னு தெரியல, அதனால வேற பொருளை தேடிக்கிட்டாரு.
சொல்லப்பட்ட காரியம், அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் இயேசுவே கேட்கிறார் 17வது வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஹல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறாங்க. அப்பா நீங்க போய் அவருக்கு தெரியும், அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் ஆல் நோயிங் காட். கர்த்தருக்கு எல்லாம் தெரியுது. ஆனா சில நேரம் என்ன செய்யறாரு, நீங்க எதை பத்தி பேசிட்டு போறீங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க கேட்கறாங்கன்னா, நீ இந்த ஊர் இல்லையா? அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கனெக்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் சில நேரம் கண்டும் அப்படி காணாதது போல இருக்கிறார். நீர் இருக்கிறீரா? சில நேரம் நம்மளுடைய வியாகுலத்தின்படி, வியாகுலத்துல கஷ்டத்தின் இதுல நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? கர்த்தாவே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்கப்பா. தவறே கிடையாது. மறுபடியும் சொல்றது தவறே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த காரியங்கள்லாம் நடந்தது, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 19வது வசனத்தை பார்ப்போம். அவர் எவைகள் என்றால், அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையில் உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இவர்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து யாரா இருந்தாரு? தீர்க்கதரிசியாய் மாத்திரம் அல்ல, அவர் எப்படியா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவரா இருந்தாராம். His word and his deed is mighty. அவர் வல்லமையுள்ளவரா இருந்திருக்கிறார். எல்லாம் தெரியுது. சில நேரம் பாருங்க, half truth also lie. பகுதியான சரியான காரியம் எப்படி இருக்கும்? சில நேரம் பொய்யாய் தோன்ற மாதிரி இருக்கும். உண்மையை உண்மைன்னு மாத்திரம் சொல்ல பழகிடுங்க. உண்மைதான். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஜனங்களுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியுது தேவனும் அவருடைய his deeds and his word is a mighty prophet. எல்லாம் தெரியுது. தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, உயிர் தெழுந்த தேவன் இந்த சூழ்நிலையில அவரால் ஏன் செய்ய முடியல? சோர்ந்து போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, உங்களை மகிமைப்படுத்தும்படியா. அந்த போகின்ற அந்த பாடுகள் அவர்களை குறித்து பேசிக்கிட்டே போறாங்க. அவர் சொல்றாரு, 19வது வசனத்தை வாசித்தோம்ல, 23வது வசனம், அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆமா, என்ன நடந்ததுன்னு எல்லாம் அவர்களுக்கு தெரியுது. 3ஆம் நாள் சில பெண்மணிகள் போய் பார்த்தாங்க, ஒரு உயிர் தெழுந்தார்னு சொன்னாங்க. ஆனா அங்க போய் நம்ம என்ன செய்யணும்? அவர் அந்த வார்த்தைகளை கேட்டு பிரமித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 24வது வசனம், அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அவரையோ காணவில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது, நான் இதனால தான் வேதம் சொல்லுகிறது, we are not walk by sight, walk by faith. அவர்கள் சொல்றாங்க, அவருடைய வார்த்தையிலும் அவருடைய கிரியைகளிலும் அவர் வல்லமையான தீர்க்கதரிசி என்று நம்பினாங்க. ஆனா சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவர் இந்த கல்லறையில் என்ன செய்யல, அவர்கள் காணப்படவில்லை அப்படின்னார். அடுத்த வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஹல்லேலூயா. கதையை கேட்டு வந்து ஒரு திடீர்னு என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத மந்த. ஆமா, புத்தின உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்டெலிஜென்ட், ஷார்ப், நாலேஜ் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல தான் அவர் என்ன செய்யறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் என்ன செய்து பொறித்து வைத்துக்கொள். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் வேத வாசிப்பு உங்களோடு கூட பேசி இருக்கிறாரோ, அவர் சொன்னபடியே அதை செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல.
இந்த வார்த்தைகளை நீங்க வேதம் வாசிக்கும் போது இந்த வார்த்தை இன்றைய மன்னா எனக்கு இந்த காரியம், இந்த வார்த்தை எனக்கு உள்ள என்ன செய்யப்படுகிறது, எனக்குள்ள மாம்சமாய் மாறணும் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள என்ன செய்யும், புதிதான ஆவி உங்களை என்ன செய்யும், பலப்படுத்தி கொண்டே இருக்கும். இங்க காரியம் பாருங்க, இங்க என்ன நடந்தது. அவர் சொல்றாரு, எப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவர் தனது வாயிலாக தன் வாயிலே அவர் என்ன சொன்னார், சீஷர்களை கூட்டி சொன்னார், எப்பா இதெல்லாம் நடக்கும், ஆனா நீங்க பயப்படாதீங்க. இவர்கள் சொல்வதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியம், ஏசாயா தீர்க்கன் மூலமாய் கர்த்தர் உரைத்த காரியம், கர்த்தர் இதெல்லாம் பாடுபடவும் இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க மறந்து போனீங்களே. உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு சில காரியங்களுக்காக நீங்க தொடர்ந்து காத்து கொண்டிருக்கலாம், ஒரு சில காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆனால் காரியங்கள் வேறு விதமாய் நடக்குது அப்படின்னீங்கன்னா சோர்ந்து போறதுக்கு அல்ல, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நேராய் நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. உங்களை பலப்படுத்துகிறது அவருடைய வார்த்தையா தான் இருக்கணுமே தவிர செய்கை கிரிகையில் மாத்திரம் அல்ல. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. ஆனால் கட்டாயம் அது வரும்னு சொல்லி விசுவாசிக்கிற உங்களுக்கு தான் என்ன செய்யும், அது பலிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை சில நீங்க யோசிக்கலாம், நான் பாவமே பண்ணல, எனக்கு ஏன் இதை நடக்கணும், என்னுடைய பாவத்தை எப்படி தேவன் ரட்சிக்க முடியும், பாவமே நான் செய்யல, நான் யாருக்கும் மனதார என்ன செய்யல, நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, தவறுகள் செய்ததில்லை நம்ம யோசிக்கிறோம். என்னுடைய வேலை உண்டு, நான் போயிட்டு இருக்கிறேன், நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க, பாவம் செய்கிறதுனால நீங்களும் நானும் பாவிகள் அல்ல. நாம் பாவிகளா இருக்கிறதுனால பாவம் செய்ய எண்ணம் நமக்கு என்ன செய்கிறது. எத்தனை பேர் புரியுது அது? நான் பாவம் செஞ்சிட்டதுனால நான் பாவி என்பது அல்ல, நான் பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிற எண்ணம் எனக்கு வருது. இப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பதற்காக தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக என்ன செய்திருக்கிறார். இந்த எண்ணம் நமக்கு வரணும். நம்ம பாவம் செய்யலன்னா சில பேர் நினைப்போம், நான் இவர மாதிரிலாம் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய எவ்வளவு மோசமான ஆளுன்னு நமக்கு காட்டுது. அவங்கள மாதிரி இல்லை பாஸ்டர், நான்லாம் இப்படிதான், அப்படி இல்லை. என்னுடைய சுய நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். என்னுடைய பாவத்தை நான் அனுதினம் என்னுடைய பாவத்தை கழுவும்படியாக அவருடைய சமூகத்துக்கு நான் போகும்போது தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, சுத்திகரித்து புதிய ரத்தத்தை எனக்கு பாய்ச்சுறாரு. இல்ல மந்த இருதயம் பாருங்க, இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கு, ஓ ஃபூலிஷ் ஒன் அப்படின்னு இருக்குது. ஏதோ பேசிக்கிட்டு வராருன்னு கதையை சொல்றோம், அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனம், கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு பேருடைய அறியாமையை அவர் என்ன செய்யறாரு, போக்குறார். சில நேரம் அவருடைய வார்த்தை உணர்வில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். சில நேரம் அது ஒரு மறைப்பொருளா இருக்குது. எடுத்த உடனே எல்லாம் வேதத்தை படிச்ச உடனே அப்படியே கர்த்தர் உங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிடறாரா? சிலருக்கு அது நடக்கலாம். பிரைஸ் காட் ஃபார் them. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா சில நேரம் நம்ம சில காரியங்களுக்கு தேடி வாசிக்கும் போது அது மறைப்பொருளா இருக்குது, நமக்கு அது புரியாம இருக்குது. ஆனால் நம்ம அவர் என்ன செய்யறாரு, விளக்கி சொல்றாரு. திட்டுனாலும் பரவாயில்லன்னு கேட்கணும். ரெண்டு பேரும் யோசித்து பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், நாங்க உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்றோம், நீங்க எனக்கு சொல்றீங்களா, போப்பா அப்படின்னு சொல்லி தானே போயிருப்போம்ல. அவங்க என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. ஏன்னா அவருடைய பேச்சு அப்படி இருந்தது. அவருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் என்ன செய்யற, மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அங்க ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது. பைபிள் இல்ல, அவங்க போய் உட்காந்து ஒரு இடத்துல போகும்போதே பேசிக்கிட்டே போறாங்க. நான் தான் சொல்றேன், உங்களுடைய தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கணும்னா எங்க வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். அவைலபிள், நீங்க அவைலபிளா இருந்தாதான் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு போதிப்பார். நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்தாதான் எனக்கு அப்படி ஒரு படிக்கணும்னு தோணும். அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்க தேவனை திறந்த மனதோடு கூட கர்த்தர் இடத்துல போகும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், போதிக்கிறவரா இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க.
அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இது இன்னொரு ஒரு கீவேர்டு. இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க போகின்ற ஸ்தலம் வந்துருச்சு, எங்க வீடு வந்துருச்சு. நம்ம அநேக நேரம் இருப்போம், நம்ம வீட்டில் வந்த உடனே அழகா கழட்டி விட்டுட்டு பாய் பிரதர் நல்லா பேசிட்டே இருப்போம். நம்ம வீடு வந்தோடனே ஓகே பிரதர், அது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசிட்டே இருப்போம். நம்ம வீடு வந்தோடனே ஓகே பாய், ஓகே பிரதர் அப்படின்ட்டு போயிடும். இவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அப்படின்னா அவரும் ஜென்டிலா என்ன செய்யறாரு, ஓகே நான் ஐம் கோயிங், நான் வேற திசையில போறேன், அப்புறம் போறவரை போல அவர் காண்பிச்சாரு. இவங்க வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அடுத்த வசனத்தை பாருங்களேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தேவனை தேடும் போது நீங்க என்ன செய்ய முடியாது, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம், அவர் உங்களுக்கு போதிக்கலாம். ஆனா என்னுடைய வீடு வந்துச்சு, நான் இப்போதும் நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க போங்க பாயின்னு சொல்லல. இவ்வளவு தூரம் அவர் பேசின வார்த்தை அவங்களுக்குள்ள என்ன செய்தது, ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கு. They invite Jesus to their house. கர்த்தரை இயேசுவை அவருடைய வீட்டுக்கு என்ன செய்றாங்க, அப்புறம் அவரும் என்ன செய்றாரு, ஓகே பாய்னு போற மாதிரி தான் அப்புறம் போறவர் போல போகிறாரு. ஆனா இவர்கள் என்ன செய்றாங்க, சாயங்காலம் ஆயிருச்சு எங்களோடு. அப்போ என்ன அர்த்தம், அந்த வார்த்தையை அவர்கள் என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள். நான் எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறேனோ, கர்த்தர் எனக்கு புதிதான காரியங்களை செய்வதற்கு அவர் ஆர்வமா இருக்கிறார். கட்டாயத்தின் பேரில் அல்ல, வருந்தி கேட்டுக்கொண்டார்களாம். அடுத்த வசனம் பாருங்களேன். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே சாயங்காலம் ஆச்சு, அவர் போற வேண்டாம் நீங்க வாங்கன்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வீட்டுக்கு வந்தோடனே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களோடு கூட பந்தியர்கள் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். எப்பெல்லாம் நீங்க தேவனுடைய கரத்தில இருந்து ஒரு காரியத்தை, அப்பத்தை பிட்டு கரங்களில் நீங்க பெற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட இந்த பரிசுத்த நற்கரணில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கூட எந்தெந்த பகுதிகளில் கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு பதிலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை அப்படியே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்த வசனம் 31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஹல்லேலூயா. தேவனை அறிந்த பிற்பாடு அந்த அப்பத்தை பிட்ட பிற்பாடு அவர்களுடைய கண்கள் திறந்தது. அவர்கள் என்ன செய்தார், அறிந்தார்கள். இதுவரையும் அறியாதிருந்தார்கள். இதுவரையும் தேவனை அறியாதவர் மாத்திரமல்ல, சம்பவத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு சரியான அறிவு இல்லை. நான் தான் சொல்றேன், வேத வசனம் ஒருவேளை உங்களுக்கு உணர்வு இல்லாம இருக்கலாம், மறைபொருளா இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். ஆனால் அதை தெரியப்படுத்துகிற தேவனிடத்தில் நாம் போவோம் என்றால் கர்த்தர் என்ன செய்வார், அதை வெளிப்படுத்துவார். அப்பத்தை பிட்டார், ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை கர்த்தர் அவர்களை யார் என்பதை அறிந்தார். உடனே அவர் என்ன செய்தாரு, சில நேரங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் சொல்லிட்டு மறைஞ்சிருவார். சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுடைய இருதயத்தில் சில வார்த்தைகளை போட்டுட்டு அவர் என்ன செய்வாரு, மறைந்து போவார். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறமா நீங்க அந்த வார்த்தையை நீங்க எப்படி கையாளுகிறீங்கன்றதுதான் முக்கியம். அதுக்கு அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அதுக்கு அப்புறமா நடந்தது என்னது, அவரோடு கூட நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி சொல்லும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி என்ன செய்தாங்க, மறுபடியும் அவர்கள் சீஷர்கள் இடத்துல போனாங்க. நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், நம்மளுடைய கம்ஃபர்டான இடத்துல இருந்துட்டு கர்த்தரை தேடணும் அப்படின்னா என்ன செய்யாது, வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பாரு, என்கவுண்டரை கொடுப்பாருன்னா இல்ல. புதிதான வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அவர்களோடு பேசிக்கொண்டு வரும்போது அவர்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் எப்பொழுது தேவனோடு கூட ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னா அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் என்ன செய்தாங்க, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், வாங்க
இன்னைக்கு நான் எப்போலாம் என்னுடைய கம்ஃபர்ட் அல்ல, இவ்வளோ நேரம் நடந்து வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு அல்ல, உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? பர்சனல் என்கவுண்டர், நேரடியாக ஒரு இடைபடுதலை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அனுபவத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா நடந்த காரியங்கள், அவர்கள் மறுபடியும் சீஷர்கள் இடத்துல போய், பேதுருவின் இடத்துல போய், அவர்கள் இயேசு எங்களுக்கும் அவர் என்ன செய்தார்? காட்சி அளித்தார் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசினதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. எதற்கு இந்த உயிர்த்தெழுதல் இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஏன் முக்கியமாய் நாம் கொண்டாடுகிறோம்? அவ்வளோ பெரிய முக்கியமான காரியமா? ஹல்லேலூயா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், இல்லை அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை 14-15ஆம் வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5, 14, 15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து இழந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஹல்லேலூயா. 14வது வசனத்தை மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணலாமே. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். கிறிஸ்து பவுல் சொல்லுகிறான், கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் அது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்கிறார்? சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படி இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கின்ற நீங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிற நீங்க, அவருடைய அன்பை நாம் கற்றுக்கொள்ளலனா நாம் மறுதலிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்தது 15வது வசனத்துல, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் நிதானிக்கிறோம். பிழைச்சிருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய பிழைப்பு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அல்ல, கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், அவருக்கென்று நாம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பதுதான் இந்த உயிர்த்தெழுதலை நல்ல நாளில் நாம் நினைவு கூற வேண்டியது, இல்லை அனுசரிக்க வேண்டிய காரியம். பவுல் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் போது பார்ப்போமே, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடனான அனுபவத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த 15ஆம் அதிகாரம் முழுதும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்க்கணும். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்ன, அந்த வல்லமையினுடைய ரகசியம் என்ன, இதனால் நடந்த காரியம் என்ன என்பதை அவன் என்ன செய்யறான்? தெளிவாய் அனுபவித்து எழுதியிருக்கிறான். அவர் பேதுருக்கு மாத்திரமல்ல, 500 சீஷர்கள் மத்தியிலும் ஒரே நேரத்தில் தரிசனமானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம படிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் படிக்கலாமே. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஹல்லேலூயா. அவன் ஏன் தன் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணார கண்டான். கடைசியாக எல்லாருக்கு பின்பும் அகால பிறவி போன்ற எனக்கும் என்ன செய்தாரா? ஹல்லேலூயா. பவுலுக்கு உள்ள நிச்சயம் என்னது? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னையும் சந்தித்து அவருடைய ஊழியத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பவுலுக்கு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு இதுல வேலை இல்லை. நம்ம ஈஸியா எப்பெல்லாம் நமக்கு இதெல்லாம் கஷ்டம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமா, நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, அவர் சொல்லப்பட்ட காரியம் பாருங்க. இவர்கள் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியாய் எனக்கு தரிசனமானார். தரிசனத்தை ஏற்றுக்கொண்ட பவுல்
தன்னுடைய வாழ்க்கையின் போக்கை அவன் என்ன செய்தான்? மாற்றி அமைத்து கொண்டான். கர்த்தரை சந்திக்கின்ற இல்ல கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை என்ன செய்யணும்? இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு மாறணும். நான் இன்றும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதா இருக்கிற மாதிரி தான் நான் சிந்திக்கிறேன், என்னுடைய பேச்சு அப்படிதான் இருக்கு அப்படின்னா நான் இன்னும் சந்திக்க வேண்டிய நபரை நான் இன்னும் என்ன செய்யல? சந்திக்கல. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள் என்ன செய்யல? கிரியை செய்யல அப்படின்றதான் அர்த்தம். எனக்குள் உயிர்த்தெழுந்த தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் என்ன செய்யணும்? அன்றாடம் அனுபவிக்கணும். பாருங்களேன், அதுதான் பவுல் சொல்றாரு. 14வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஹல்லேலூயா. கிறிஸ்து மரித்தோரில் இருந்து அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் உங்களுடைய விசுவாசமும் இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதல், மரித்து உயிர்த்தெழுதலுடைய நிகழ்வு என்னவா இருக்குது? உங்களுடைய என்னுடைய பாவத்தை நீக்கும் பரிகாரியாய் அவர் சுமந்து தீர்த்தார். இட்ஸ் finished அப்படின்றதுக்கு அர்த்தம். உயிர்த்தெழாவிட்டால் இதெல்லாம் என்னவா இருக்குமா? என்னுடைய பிரசங்கமும் வேஸ்டா இருக்கும், உங்களுடைய விசுவாசமும் வேஸ்ட். ஒரே ஒரு வார்த்தை, பவுலை அவனை இயக்க செய்த அந்த காரியம் என்ன தெரியுமா? He was risen. He risen. அவர் மரணத்திலிருந்து அவர் என்ன செய்தாரு? எழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சந்திக்கின்ற சவால்கள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை எவ்வளவுதான் இருந்தாலும் கூட, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இனி சரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சா கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்? சகலத்தையும். ஹல்லேலூயா. மரித்து யாராவது உயிர்த்தெழுந்திருக்கிறாங்களா? இந்த உலகம் அநேக கட்டுக்கதைகளை சொல்லலாம், இவரெல்லாம் மரிச்சாரு உயிர்த்தெழுந்தாரு. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் சரித்திரம். பூமி அந்தகாரப்பட்டதுன்னு இருக்கிறோம் ரெக்கார்ட்ஸ். அந்த நாட்களில பூமி சூரியனுடைய ஒளி மங்கிற்று என்பது ஹிஸ்டரி, வரலாறு. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை அநேகர் என்ன செய்யறாங்க? மறுதலிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பது தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களில் எழுதப்படணும். அவர் என்ன காரியத்தை என்னை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிறாரோ அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்தெழுவது இதுவரையும் இல்லாத ஒரு காரியம் இல்ல? இயேசு கிறிஸ்துவானவர் சிலரை மரித்தவர்களை உயிர் பெற வச்சாரா? அவங்களாம் மறுபடியும் என்ன செய்தாங்க? மரித்தார்கள். எலியா எலிசாலாம் செய்தாங்களா? பேதுரு செய்தானா? எல்லாரும் செய்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஜனங்கள் மீண்டும் மரித்தார்கள். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் உங்களுக்கும் எனக்காகவும் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிட்சத்தில் வீட்டிலிருந்து என்ன செய்றாரா? பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சுருக்கமாக ஒரு 4 குறிப்புகளை நான் பேசுறேன். இப்போது நீங்க யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரித்தாரா, உயிர்த்தெழுந்தாரா, நம்மளும் உயிர்த்தெழுந்துகிற வல்லமை இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பாருங்க, எல்லா மனிதர்களும் உயிர் அடைவார்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் அடுத்த வார்த்தைக்கு நேராக கலந்து போனேன். யோவான் 5:27-28. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கும்படியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. சில எடுத்துக்காட்டுகள் நான் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் கூட உயிர்த்தெழு எல்லா மனுஷரும் என்ன செய்ய முடியும்? உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்புக்கு நேராய் கடந்து செல்லக்கூடிய ஒரு தருணம். அப்போ எல்லா மனுஷருக்கும் அந்த உயிர்த்தெழக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன காரியத்தை பெற்று தந்தது? உயிர்த்தெழுந்த தேவனை விசுவாசிக்கின்ற உங்களுக்கும் எனக்கும், இந்த உலக மனிதர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது? 4 குறிப்புகளை உங்களோடு கூட பேசுறேன். பாருங்களேன். கர்த்தரை விசுவாசிக்கின்ற தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 4 மிக முக்கியமான காரியம்: பாவம், மரணம், கல்லறை, நரகம். இந்த 4 காரியங்களை நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் பாவத்திற்கு நாம் விலகி, நாம் பாவமே செய்ய முடியாது பாஸ்டர், நான்லாம் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். எல்லா பாவங்களும்
எல்லா பாவங்களும் நம்மை எல்லா கீழ்ப்படியாமையும் எல்லா பாவங்களும் கர்த்தரை விட்டு என்ன செய்யுது? பிரிக்கிறது. பாவம் கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியத்தை, உறவில் இருந்து என்ன செய்கிறது? பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன். ஏன்னா எப்பெல்லாம் நான் பிரமாணங்களை நான் மீறுகிறேனோ, எப்பெல்லாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் மீறி நடக்கிறேனோ, அப்பெல்லாம் என்ன நடக்குது? பாவம் செய்கிறேன். எப்பெல்லாம் லாவை நான் மீறுகிறேனோ, இந்த இடத்துல சொல்றாங்க ரெட் லைட் போட்டா நின்னுதான் ஆகணும், அதுதான் லா. எப்பெல்லாம் நான் அந்த லாவை மீறனோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குதா? அந்த பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவர் சிலுவையில் உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து அப்ப நான் செய்வதற்காகவே நான் தொடர்ந்து என்னுடைய பாவங்களை செய்தா கர்த்தர் என்னை மறுபடியும் மன்னித்து கொண்டே இருப்பாரால? நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஏசாயா 53:5-6 நம்முடைய மீறுதலுக்காக, ஏசாயா 53:5-6 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்த நற்கருணையில பங்கு பெறுகிறோம். இது என்னது? புதிய உடன்படிக்கையின் அடையாளமா செய்யறோம். அப்படிதானே? அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நம்மளுடைய மீறுதல்களை மன்னிக்கிறது. எதுக்காக? அவருடைய ரத்தம் இன்னும் அலைவா இருக்குது. அவர் மரித்தார், மறுபடியும் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆகவேதான் நம்ம அவரிடத்துல சொல்றோம், பிதாவாகிய தேவன் சொல்றாரு, அவரிடத்தில் போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவரிடத்துல போய் சேர்வதற்கு அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செய்யுது? ஒரு புதிய ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்குதுன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் பாவத்திற்கு நான் ஒவ்வொரு நாளும் உங்களையே நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் பாவத்தை மேற்கொண்டிருக்கிறேனா? இந்த நாள் பாவத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேனா? நேற்றைய பாவத்தை சொல்ல, இன்று நான் சந்திக்கக்கூடிய இந்த சவாலை நான் மேற்கொண்டிருக்கிறேனா? ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். என்னுடைய மாம்சம் செத்ததாயும் ஆவி ஜீவனுள்ளதாயும் இருக்கும். நான் ஆவியினால் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துகிறேனா? சரீரத்தின் தேவைகளினால் நான் நடத்துகிறேனா? பாவம் என்னை ஆட்கொள்கிறதா? இல்ல ஜீவன், நித்திய ஜீவனுள்ள அந்த வார்த்தை என்னை நடத்துகிறதா? ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிதானித்து பாவத்தை குறித்த ஒரு கரிசனையோடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல. பவுல் சொல்றான் பிலிப்பியர் 3:10 10 முதல் 14 வரையும். நான் அதை எடுத்து வாசித்துடலாமே. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாவற்றையும் என்ன செய்தாரு? நஷ்டம் என்றும் குப்பையுமா எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கின்ற வாழ்க்கை, நாம் உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் நாம் வின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த 4 பிலிப்பியர் 3:அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் 10 முதல் 14 அவர் என்னெல்லாம் அவர் லாபம் என்று நினைத்தாரோ, இந்த கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக எதெல்லாம் லாபம் நினைச்சாரோ அதெல்லாம் என்ன செய்தாரா? நஷ்டமாய் கருதுகிறார். உங்களை வாழ் சொல்றேன், எதற்கு என்னுடைய வாழ்க்கையில நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? என்னுடைய ப்ரையாரிட்டி எது? ஏன்னா சில நேரம் நமக்கு உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் பாவத்திற்கு நேராய் கொண்டு போகும். அடுத்தது பாருங்களேன், மரணம். மரணம் என்றது என்னது? பாவம். முதலாவது பாவம் எங்க தொடங்கியது? கீழ்ப்படியாமையினால. சத்துருனுடைய பிரையாரிட்டி என்ன தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளியை உண்டு பண்ணணும், அவ்வளவுதான். இந்த கனியை புசிக்க கூடாது, இதை புசிக்கிற நாளில நீங்க சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார். பிசாசுனுடைய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு இட்ட கட்டளையை என்ன செய்வான்? அது ஒன்றும் இல்லை, நீங்க சாகவே சாக மாட்டீங்க. அவனுடைய ஆசை இந்த அழகான கனியை இவங்கெல்லாம் புசிக்கணும் அப்படின்னா, இந்த நல்ல ருசியான ஃபுட் இவங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படியா? இல்ல, தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிப்பது தான், தேவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை உண்டு பண்ணுகிறது தான் மரணம். அவர் சொல்லார், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் மரணம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு.
when you eat this fruit you will die, surely die. கட்டாயம் நீங்க சாவீர்கள். ஆனால் சத்துருனுடைய காரியம் என்னதா இருந்தது? மரணம். வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஹalleluya, ஹalleluya. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 45வது வசனத்தையும் படிக்கலாமே. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹalleluya. உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை என்ன? முந்தின ஆதாம், முதலாம் உண்டாக்கப்பட்ட மனுஷன், அவர் களிமண்ணால் மண்ணினால் உருவாக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதியதனால அவன் என்னவானா? ஜீவாத்மாவானான். ஆனால் கடைசி ஆதாமோ இல்ல பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கின்ற, ஹalleluya, நான் மறுபடியும் சொல்றேன், ஆவி வார்த்தை கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட எனக்குள்ள என்ன செய்யும்? மரணம் அடைந்த ஒரு மனுஷன் தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது, மனம் திரும்பும் போது அவனுக்குள்ள ஒரு உயிர் என்ன ஜீவன் என்ன செய்து பிறப்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் ஆதாம் ஜீவாத்மாவானான் எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாமும் உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். எந்த ஆவியை உடையவர்களா நாம் இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசு கொண்டாடுகிறதற்கு மாத்திரமல்ல, எனக்குள் அவர் இருக்கிறாரா? மூன்றாவது பாருங்க, கல்லறையில. ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன், எல்லாம் நல்ல சத்தமா பாடுறதா இருக்குது. அப்போஸ்தலர் 2:24 மட்டும் படிப்போம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தினால் என்ன செய்யப்படாதா? கட்டப்படக்கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாத்திகளின் கட்டை, உபாத்திகளானது மரண வேதனையின் கட்டுகளை, ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட, உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகளின் நிமித்தமாய் வருகின்ற வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவர் கட்டவிழ்க்க முடியும். எப்பொழுது? அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நான் விசுவாசித்து எனக்குள் கிரியை செய்யும் போது இந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அடுத்தது நான்காவது என்னது? நரகம். பார்க்கிறோம் ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ரெண்டு காரியம் இருக்குது, நித்திய ஜீவன், நித்திய மரணம். நாம் எதற்கு உரியவர்களா இருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு ஏற்றவர்களா இருக்கிறோமா? நித்திய நரகத்திற்கு, நித்திய மரணத்திற்கு ஏதுவா இருக்கிறோம்? இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளில உங்களுக்கு சொல்றேன், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூறுகிற நாளாய் மாறட்டும். அவர் இன்று உயிர்த்தெழல, இது போல ஒரு நாளில் அவர் என்ன செய்தாரு? உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. அடைக்கப்பட்ட கல் திறந்தது. எவ்வளோ பெரிய சீல் போட்டு வச்சிருந்தாலும் கூட அதை மாற்ற கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். அந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளில, கர்த்தாவே, இந்த வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை நிறைவேற்ற, உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்லவரும் போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம். தேவனுடைய சமூகத்துக்கு நேராக இந்த உயிர்த்தெழுந்த நாளில கர்த்தாவே, கொண்டாட்டத்தோடு கூட நாங்கள் நிறுத்தி கொள்ளாதபடி உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நற்கருணையில பங்கு பெறுவதற்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். இதுவரையும் கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் உம்முடைய வல்லமையை நாங்கள் மட்டுப்படுத்துகிறவர்களா இருந்தோம் என்றால் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க கர்த்தரிடத்தில் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிற மாதிரி, கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோம் கடந்து போனோம் இல்லாதபடி, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசினீர். கர்த்தாவே, சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தாவே, நீர் மறைந்திருந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். உம்மை வருந்தி கேட்டுக்கொண்ட இந்த எம்மாவு சீஷர்களுடைய கண்களை திறந்து இரு கர்த்தாவே. நீர் மரித்தீர், இன்றும் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட கிருபையை தாரும். வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகக்கூடிய ஒரு தருணம், ஒரு 2 நிமிஷம் தான். நீங்கள் தேவனுடைய
காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய நீங்க சந்திக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிற இந்த தருணத்துல நீங்க விட்டு விடாதீங்க. கர்த்தாவே, என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை வேளையில ராஜா, உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய குடும்பத்தில் செயல்படட்டும், எங்க சபையில் செயல்படட்டும், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் செயல்படட்டும், என்னுடைய சரீரத்தில் செயல்படட்டும் சொல்லி